போன வீடியோ நம்ம போட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர் கிரியேட் பண்றதுக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்போ ரெண்டாவது என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு காலேஜ் அப்படின்னா வந்து ரோல் நம்பருங்கிறது அவங்களோட பிரிமிசஸ்குள்ள மட்டும்தான் அக்சசபிளா இருக்கும். அதை தாண்டி அவங்க யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அவங்க டீம் யூனிவர்சிட்டி இல்லாத பட்சத்துல அவங்க வந்து ஏதாவது யூனிவர்சிட்டியில வந்து இதா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த யூனிவர்சிட்டியில போய் பரிச்சை எழுதுறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கிரியேட் பண்ணி ஆகணும். ஜென்ரலா அந்த யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிரியேட் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அது கொஞ்சம் பெருசா இருக்கும். நார்மலா ரோல் நம்பர் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு 6 நம்பர் வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு 8 நம்பரா தான் இருக்கும். காரணம் என்ன, ஒரு யூனிவர்சிட்டியில நிறைய காலேஜஸ் இருக்கும் கரெக்டா. ஸோ அப்போ அவங்க முதல்ல என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு காலேஜ் கோடு, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக வந்துட்டு ஒரு நம்பர் இருக்கு, அப்படிருந்து இப்போ இருக்கு, அதெல்லாம் சேமாவே தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலேஜில் நீங்கள் எத்தனாவது பேட்ச் மேபி, அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த அட்டெண்டன்ஸ் ஆன நம்பரை ஃபெச் பண்ணி ரிட்ரை பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அது இந்த சினாரியோ படிக்கிறேன். ரோல் நம்பர்ஸ் have been allocated. Now the students have to be assigned to the classroom. Though the roll number works for the college, the university requires a unique identity to keep track of the student. Okay va. So appo adana potrunga. So generate university register number 2 where the department name and attendance order of the student has to be fetched from the roll number. The roll number அப்படினு சொல்றது ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண roll number. Okay. Whereas the college code from the university need to be appended. Okay. So இது வந்து ஜெனரலா क्वेश्चन. இந்த क्वेश्चन கூட நீங்க எப்படினா கஸ்டமைஸ் பண்ணீங்க. நான் சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் மட்டும் இதுக்கு தரேன். இந்த சாம்பிள் இன்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து தேவை என்னன்னா, ஃபர்ஸ்ட் காலேஜ் கோடு தேவை. இந்த காலேஜ் கோடு தெரியாம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிரியேட் பண்ண முடியாது. நான் என்னோடதே வச்சு கிரியேட் பண்றேன். என்னோட காலேஜ் கோடு வந்து பாத்தீங்கன்னா 217. அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்ச் நம்பர் வேணும். நான் வந்து அந்த காலேஜ் படிக்கும் போது நான் வந்து அந்த 6வது பேட்ச், அந்த காலேஜ்ல 6வது பேட்ச் படித்தேன். ஸோ அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 06 போட்டுருவாங்க. இது ரெண்டும் மட்டும் இன்புட்டா வாங்கணும். இது ரெண்டு இன்புட் வாங்கிட்டு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வரும்பொழுது நான் ஏற்கனவே வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 01 போட்டா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருந்தோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ப்ரீவியஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோட் எடுத்து வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் கோடுக்கான டிபார்ட்மெண்ட் நேம் என்னங்கிறது நீங்க இஃப் கண்டிஷன் போட்டு பண்ணணும். ஸோ ப்ரீவியஸா நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் நேமை வச்சு கோடை கண்டுபிடிச்சோம், கோடை வச்சோம். இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா, கோடை வச்சு டிபார்ட்மெண்ட் நேம் கண்டுபிடிப்பீங்க சரியா. ஸோ அப்போ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ஏன்னா இந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க, என்ன சொல்றது, ஒரு கோடு வச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இப்போ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கோடு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற்றுவோம். இப்போ இதுல வந்து டிபார்ட்மெண்ட் கோடு வந்து 104, சிஎஸ்சினா 104, அதே இசினா 105 மாதிரி வச்சிருங்க. ஓகேவா. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் நேம் லாஸ்டா என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வரும்பொழுது எனக்கு தேவையானது அந்த ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸ் ஆர்டர். இது மட்டும்தான், இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு ப்ரீவியஸா நம்ம கிரியேட் பண்ண ரோல் நம்பர்ல இருந்து வேணும். ஸோ இப்போ இப்படி வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஓகேவா. ஸோ இது எல்லாமே என்னன்னா, இதுக்கு கூட இன்புட், சாரி இது நான் தப்பா போட்டுட்டு இருக்கேன், இது எல்லாமே இன்புட் தான், இது எல்லாமே இன்புட் தான். ஓகேவா. இந்த டிபார்ட்மெண்ட் கோட் வந்து யுனிவர்சிட்டி வச்சிருக்கிற கோடா? ஆமா, நீங்க சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நம்ம காலேஜ்ல ஒரு கோட் வச்சிருப்பாங்க, யூனிவர்சிட்டி ஒன்று வச்சிருப்பாங்க. நீங்க யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறது எடுக்கணும்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் நேம் மட்டும் கொடுத்தா போதும், அவங்க கோடு போட்டுப்பாங்க. ஸோ இவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் அப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் காலேஜ் கோடு, அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜ் கோடோட பேட்ச். ஓகேவா. ஸோ காலேஜ் கோடோட பேட்ச் போது 217 + 06. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட் வந்து 104. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த 06 மட்டும் அவங்க 006 போட்டுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சில காலேஜஸ்ல சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டே 180 பேர் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஒரு 0 போடாம 2 0 போட்டு 006 போட்டுப்பாங்க. ஸோ இப்போ இது மொத்தமா வரும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 21706104006 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இதுதான் என்னோட அவுட்புட். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இன்புட்டா வரணும். பட் இதுல இன்புட்டா வரும் பொழுது இந்த 2 இன்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபால்ட்டா வச்சுக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் கோடு, அந்த டிபார்ட்மெண்ட் நேம் வச்சு கோடு ஃபெச் பண்றது அண்ட் அட்மின் ஆர்டர் மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே நீங்க அந்த யூஸ் பண்ண ரோல் நம்பர் கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அந்த கான்செப்ட் இருக்க கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம், உங்களால அதை பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இதுக்கு நீங்க வந்து என்ன கான்செப்ட் ஆஃப் ரூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்கிறத அப்படியே டேரக்டா சர்ச் பண்ணுங்க ChatGPT. நான் ஷேர் பண்றதை ஸ்டாப் பண்றேன். நீங்க சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்னன்னா, ரோல் நம்பர் கிரியேட் பண்ண மாதிரியே நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணும் பொழுது எனக்கு தேவையானது என்னன்னா, என்னோட ரோல் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் திருப்பி நான் ரீயூஸ் பண்ணணும். அதாவது ரோல் நம்பர் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ரீயூஸ் பண்ணி திருப்பி நான் வந்து இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது திருப்பி ஐ அம் கோயிங் டு கிரியேட் another identity, how can I do that அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT போட்டு கேளுங்க. I need to use another constructor அப்படின்னு போடும், காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா. இவ்வளவும் போடுறோம். ஆக்சுவலா ப்ராம்ப்ட் கொஞ்சம் தெளிவா வந்துட்டோம்னா நம்ம கரெக்டா கலந்துரும். இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறதும் திருப்பி வந்துட்டு நமக்கு வந்து என்ன ஆகுது போகுது அப்படின்னா,
நம்ம கால் பண்ணும்போது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிரியேட் ஆகும். ஸோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரீவியஸாக ரோல் நம்பருக்கு நம்ம கிரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் நம்பரையும் அண்ட் அதோட சேர்த்து அந்த அட்டண்டன்ஸ் ஆர்டரை மட்டும் எடுத்துட்டு வந்து இங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இங்க நான் சொன்ன அந்த காலேஜ் கோடு அந்த டிபார்ட்மெண்ட் கோடோட ஆட் பண்ணி எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிரியேட் பண்ணும். ஓகேவா? நீங்க அப்படியே இதை கம்பைலர் ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரோல்லாம் பார்க்க வேண்டாம், அப்படியே கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி நேற்று போட்ட ரோல் நம்பர் ஞாபகம் இருக்கு இல்லையா? சோ அந்த ரோல் நம்பர் கன்ஸ்ட்ரக்டரும் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும். சோ அது எப்படி போடுறது அப்படியே கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி பாருங்க. சின்டாக்ஸ் வேணா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் ரெஃபர் பண்ணீங்க அதேதான். பட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா சோ நீங்க அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ்ன்னு ரொம்ப சிம்பிளா போடாத, ஒரு ஓபிஜி ஏதாவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா போடும். ஸ்டூடெண்ட் போட முடியாதா? ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது, இந்த இடத்துக்கு அது ஆப்ஜெக்ட் ஓபிஜி அண்டர்ஸ்கோர் அட்மின் அப்படின்னு போடும். ஓகே, அட்மின் ஆஃபீஸ் ஓபிஜி அண்டர்ஸ்கோர் அட்மின்னா இவரோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்ன சொன்னீங்க, இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சு யூனிவர்சிட்டிக்கு வந்து தனியா அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும். ஆமா, அதாவது என்னன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வரும்போது இதுக்கு வந்து இன்புட் பாராமீட்டர்ஸ் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணிட்டீங்க அப்படிங்கறனால நம்ம இப்போ இப்படி எடுத்துக்கலாம், சினாரியோ நம்ம இப்படி மாத்திக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்ம காலேஜ்ல இருக்கவங்களே நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிரியேட் பண்ணி கொடுத்து அப்ரூவல் மட்டும் யூனிவர்சிட்டில இருந்து வாங்கிக்கிறாங்க. ஏன்னா நீங்க யூனிவர்சிட்டில இருந்து பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு காலேஜுக்கு ஒவ்வொரு கோட் இருக்கும், அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன்லாம் போடணும். ஸோ அது காம்ப்ளிகேட் பண்ணிக்காம நம்ம காலேஜ்ல இருக்கக்கூடிய அட்மின் ஆஃபீஸே வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிரியேட் பண்ணி அது யூனிவர்சிட்டியில கொடுத்து அப்ரூவல் வாங்குறாங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ டிஃபால்ட்டா நம்ம வந்து காலேஜ் கோட் எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம காலேஜ் கோட் நமக்கு தெரியும். காலேஜ் கோட் மட்டும் கொடுத்துக்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அங்கேயிருந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலேஜ் கோட் வந்து டிஃபால்ட், பேட்சும் டிஃபால்ட். இந்த வருஷத்துக்கு தான் கிரியேட் பண்றேன் அப்படிங்கறனால நம்ம பேட்சும் வந்து டிஃபால்ட்டா போட்டுக்கலாம். பேட்ச் கோட் வந்து 06 போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இது வந்து மாற போறது இல்ல. இது ரெண்டும் வந்து ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் அக்ராஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட் வந்து இசி மெக்கானிக்கல் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் இது வந்து மாற போறது இல்ல. ஓகே, இப்போ வந்து அந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். கரெக்டா? இப்போ எப்படி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரோல் நம்பர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா இல்ல கூடவே இப்போ டிபார்ட்மெண்ட் நம்பர்ங்கிறது நம்ம வந்து நீங்க இஃப் கண்டிஷன் போட்டு அந்த அட்மின் ஆபீஸ் கால் பண்ணி எடுக்கிறீங்க ரைட்டா? இப்போ நீங்க நான் எனக்கு என்ன வேணும்னா அவங்க டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து இங்கே 01 இருந்துச்சுன்னா யூனிவர்சிட்டிக்கு போடும்போது அது 104 போடணும். எனக்கு என்னன்னா 01 டிபார்ட்மெண்ட் கோட் வந்தா இது வந்து நம்ம ரோல் நம்பருக்கு நம்ம காலேஜ் யூஸ் பண்றது. அதே சிஎஸ்சிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 01 வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அங்க யூனிவர்சிட்டிக்கு போகும் 104 போடணும். அப்ப என்ன செய்யலாம், இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்கு இன்னொரு பாராமீட்டர் பாஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? ஏன்னா நீங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நீங்க போட்டாலுமே இந்த அட்மின் ஆபீஸ்ங்கிற கன்ஸ்ட்ரக்டர் நீங்க வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும்போது அதுல வந்து டிபார்ட்மெண்ட் வந்து இன்புட் பாராமீட்டரா தான் பாஸ் பண்ணுவீங்க. சோ இன்புட் பாராமீட்டரா பாஸ் பண்ணாதான் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அப்ப அதுக்கு என்ன வழி? சோ அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் நம்பரோ இல்ல டிபார்ட்மெண்ட் நேமோ எனக்கு கையில கிடைக்கணும். அப்போ அதை இன்னொரு பாராமீட்டர் இங்க பாஸ் பண்ணலாமா? பாஸ் பண்ணி பாரு. கமா அப்படியே கமா ஸ்ட்ரிங் டிபார்ட்மெண்ட் போட்டு பாரு. கமா ஸ்ட்ரிங் டிபார்ட்மெண்ட் போட்டு பாரு. பாராமீட்டர் பாஸ் பண்ணு. இப்போ என்ன பண்ற அப்படின்னா இது இன்புட்டா வரும் ஆக்சுவலா. ஓகேவா? சோ இன்புட்டா வரும்போது இப்போ இஃப் கண்டிஷன் போட்டுக்க. இஃப் கண்டிஷன் போட்டுட்டு இப்ப டிபார்ட்மெண்ட் வந்து சிஎஸ்சியா இருந்தா 001 அப்படி போகணும். ஆமா, அதே மாதிரி அந்த அட்டரன்ஸ் நம்பரும் இதுல வராது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அங்கேயிருந்து நம்ம ரோல் நம்பர் மட்டும் எடுத்து பிரிக்கலாமா, என்ன பண்ணலாம்னு பாருங்க. ரோல் நம்பர் எடுத்தா 26 சேர்ந்து இயரும் சேர்ந்து வருமே. ஆமா, அதெல்லாம் தேவையில்லை. அதுல இருந்து நம்ம பிரிக்கணும். அதுல இருந்து கடைசி ரெண்டு மட்டும் பிரிச்சு அதுக்கு யூஸ் பண்ற மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணாதான் நமக்கு வரும். என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம், ரோல் நம்பர் வந்து அட்டரன்ஸ் நம்பர் டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு ப்ரீவியஸ்ல இருந்து வேணும். அது ரெண்டுமே நான் வந்து என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணும்போது வேரியபிளா யூஸ் பண்ணாம பாராமீட்டரா யூஸ் பண்ணிட்டேன். கரெக்டா? சோ அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணேன்னா இன்புட் பாராமீட்டர் அங்க வரது இங்க திருப்பி யூஸ் பண்ணி சார்ஜிங்ல சர்ச் பண்ண உட்காந்து இருக்காது. அப்படி இருந்து நம்ம இந்த ஏல இருக்கோம். நீங்க அப்படியே அதுல கேளுங்க. என்னன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண கன்ஸ்ட்ரக்டர்ல 2 இன்புட் பாராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கேன். அந்த இன்புட் பாராமீட்டர் இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண முடியுமான்னு கேளு. தமிழ்லயே கூட கேளு. இன்ட்ரோ நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் இப்படி வேணா நீங்க பண்ணிக்கலாம். கீவேர்ட் யூஸ் பண்ணி கீவேர்டுங்கிறது ரெண்டாவது. அது ஓகே. என்ன பண்ணிருக்காங்க, நான் இதுதான் சொல்லுவாங்க. இப்போ காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ல நீங்க இதை பயன்படுத்தணும்னா உள்ள இருக்க 2 பாராமீட்டரையும் நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டைரக்டா வெளியில வந்து கிளாஸ் குளோபலா டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் திஸ் டாட் போடும்போது இதுதான் இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெனரலா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இன்புட் பாராமீட்டர்ல இருக்கக்கூடிய வேரியபிள் திருப்பி வேணும் அப்படின்னா என்னால ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஜெனரலா இப்போ குளோபலா வந்து பாத்தீங்கன்னா 2 ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் குளோபலா டிக்ளேர் பண்ணி இதுல வர இன்புட் பாராமீட்டர் அதுல அசைன் பண்ணிடுறாங்க. அசைன் பண்ணும்போது காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வரும்போது திருப்பி நீ யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நீ கோட் போடுங்க.
பாப்போம். இந்த டிபார்ட்மெண்ட்டையும் அட்டெண்டன்ஸ் நம்பரையும் நாங்க திரும்ப டிக்ளேர் பண்ணிக்கிறேன் மேல. பண்ணிக்க. இப்போ இந்த இடத்துல திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி இதை அசைன் பண்ணுமா? அது அங்க எங்க பண்ணோம்னா அங்க இல்ல, டிபார்ட்மெண்ட் நம்பர் 01 அசைன் பண்ற இல்லையா, இது பண்ணதுக்கு அப்புறம் this dot department number department equal to department numberனு போடணும். ஓகே ஓகே, அப்ப இங்க பண்ணனும். ஃபர்ஸ்ட் இருக்க ரோல் நம்பருக்கு, அதாவது வெளியில இருந்து ஒரு வேல்யூவை this dot keyword போட்டு நீ மேல குளோபலா டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு அசைன் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணனும்னா நான் சொல்றேன், சரி கம்பைலர்ல போயிட்டு என்டர் கொடு, this dot department DEPT போட்டுருக்கீங்க இல்லையா, ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நம்பர் போடு. அந்த டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு அசைன் ஆயிடும், அந்த வேரியபிளுக்கு இது அசைன் ஆயிடும். ஓகே ஓகேவா? அதாவது நீ வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கண்டிஷன் செட்மெண்ட் கொண்டு வந்துட்ட, இல்லனா என்ன பண்ணிப்பா, this dot DEPT கொண்டு இந்த DEPT டைரக்டா இன்புட் ஆறத பாஸ் பண்ணிருப்ப. பட் நீங்க இது பண்ணதனால இப்படி பண்ணப்போ உனக்கு அடுத்ததுக்கு வரும்போது ஒரு CSC டிபார்ட்மெண்ட் மட்டும் வேணும்னா நீ this dot DEPT கொண்டு DEPT ன்னு போட்டா போதும். ஓகேவா? ரோல் நம்பருக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் அட்டெண்டன்ஸ் நம்பர் வந்து நீங்க அது வந்து என்டர் கொடுத்துட்டு இஃப் கண்டிஷன் எல்ஸ் வெளியில வந்துட்டு dot attendance number equal to attendance number னு போடு. this dot attendance number வந்து நீ மேல டிக்ளேர் பண்ணிக்க வேரியபிளை குறிக்கும். ஓகே, இந்த ரைட் சைடுல போற attendance number வந்து நீ இன்புட் பாராமீட்டர் ஆகி வரீங்களா, அது குறிக்கும். சோ அப்ப அது அசைன் ஆயிடும். அதே மாதிரி நீ இந்த if கண்டிஷனுக்கு this dot department equal to department number போடணும். அப்பதான் உன்னால காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ல அதை ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? வித்தியாசம் புரியுதா? இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இது பண்ணிட்டீங்கன்னா உங்களால இப்ப நீ என்ன பண்ண தேவையில்லைன்னா இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ல அந்த ஆப்ஜெக்ட்டை தவிர வேற வேரியபிள் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? உனக்கு தேவை என்னன்னா இங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஒன்னு, இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட் நம்பர் மட்டும் எடுத்ததுனால அது 0 இருந்தா ஈஸின்னு போடணும். ரைட்டா? அப்போ if this dot DEPT equal to இந்த இடத்துல, அதாவது இந்த பர்టిక్యులர் வேரியபிள் இருக்குது. ரைட்டா? this dot DEPT equal to 0.01 அப்படின்னா அப்படி என்ன பண்ணிக்கிற அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து அந்த வேற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியா, இதுக்கு டிபார்ட்மெண்ட் நம்பர் ஒன்னு வச்சிருக்கீங்க, அதை யூஸ் பண்ணிக்க குளோபலா. அதே யூஸ் பண்ணி அது வந்து அங்க வந்து 01 இங்க யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் நம்பர் equal to 104 னு போட்டு. ஓகே, அது பிரச்சனை நம்பர் equal to 104. அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு அந்த this dot attendance number போட்டா அது வந்துரும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணு, கன்கார்டினேட் பண்ணு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்க, REG நம்பர்னு போட்டு. இப்போ REG நம்பர் equal to காலேஜ் கோட் பிளஸ் பேட்ச் கோட் பிளஸ் டிபார்ட்மெண்ட் நம்பர். வெளியில கண்டிஷன் வெளியில, சாரி கண்டிஷன் வெளியில. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் equal to காலேஜ் கோட் பிளஸ் பேட்ச் கோட் பிளஸ் டிபார்ட்மெண்ட் நம்பர் பிளஸ் அந்த அட்டெண்டன்ஸ் ஆர்டர் வந்து அத நீ போட சொன்னனே, அது நீ போட முடியாது, போட்டுட்டு இருக்க. அதாவது இங்க நான் வந்து இந்த 30 லைனுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து this dot attendance number equal to object admin dot இது object admin dot ஓகே, இல்லாட்டி அது வராதா? அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணலனா வராது. கரெக்ட்டா? வேற attendance number போட்டா வருதான்னு பாத்தீங்கன்னா this dot attendance number தான் நீ அசைன் பண்ற. அது இப்படி வராதா? இல்ல நீ this dot attendance number எங்க போடு. ஏன்னா this dotங்கிறது வந்து அந்த கிளாஸ் குறிக்குது, இதுல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் குறிக்குது, அதுல இருக்க வேரியபிள் குறிக்குது. அதுல தான் நீ வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னா போனதுல வந்து ரோல் நம்பர் அசைன் பண்ணிருக்க. ஓகே, ட்ரை பண்ணி பாப்போம் யாரோ வந்தா பாத்தீங்களா. கால் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரோல் நம்பர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்கால் மேல ஸ்கால் பண்ணிக்க தெரியும்ல. இப்ப என்னோட ரோல் நம்பர் வந்து 28. இது இந்த கன்ஸ்ட்ரக்டர் இப்போ என்ன பண்ணா std01 ஈக்குவல் டு திருப்பி போட்டு இல்லனா இல்ல அது இது என்ன கொடுக்கணும், இல்ல அட்மின் ஆபீஸ்க்கு திருப்பி கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணுங்க, ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி std02 போட்டு 0 இது அதே ஸ்டூடண்ட்க்கு தான நம்ம அதே ஸ்டூடண்ட் தான் நீ போடுறனா 01 அண்டர்ஸ்கோர் திருப்பி வந்துட்டு ஏதாவது ஒரு இன்னொரு நோட்டிபிகேஷன் REG போட்டுக்க. அதே ஸ்டூடண்ட் தான் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கிரியேட் போட்டுக்க. நியூ அட்மின் ஆபீஸ் அது புரியும். ஓகேவா? அது வந்து ரோல் நம்பர், இது வந்து ரெஜிஸ்டர் நம்பர். இதுல வந்து பாராமீட்டர் வந்து std01 பாஸ் பண்ணும், std01 பாஸ் பண்ணும். சோ இப்போ பாஸ் பண்ணும்போது இந்த ரோல் நம்பர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெண்டும் கிரியேட் ஆகும். இப்போ ரன் பண்ணு பாப்போம். else if ஆமா இங்க இடையில இது இருக்குல்ல, முன்னாடியா இஃப்க்கு கீழ வந்துங்க இஃப்க்கு இந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்ததனால அப்படி காட்டுதா? அந்த ஸ்டேட்மென்ட் அதனால கீழ அதுச்சா. சோ அப்ப என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு ரோல் ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், ஆனா இதுல டிபார்ட்மெண்ட் நம்பர் வரல, டிபார்ட்மெண்ட் நம்பர் வரல, 104 வரலன்னு நினைக்கிறேன். அப்ப அது கரெக்ட்டா வரல. சோ 06ங்கிறது வந்து காலேஜ் கோட் 104 வரல. ஏன் வரல? அப்ப நம்ம வந்து காலேஜ் கோட், பேட்ச் கோட், டிபார்ட்மெண்ட் நம்பர், அதுக்கப்புறம் this dot attendance number போட்டுங்க. attendance number வந்துருச்சு. ஆமா. டிபார்ட்மெண்ட் வந்து this dot டிபார்ட்மெண்ட் நம்பர் equal to 104 போட்டுருங்க. டிபார்ட்மெண்ட் நம்பர் எங்க இருந்து வருது? மேல நம்ம இங்க பண்ணிருக்கோம். இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்குல,
நம்ம இதை வந்து அது வந்து மேல அது எங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம், டிபார்ட்மெண்ட் நம்பர் இந்த டிக்ளேர் பண்ணி மேல பண்ணிருக்கோம், 4வது லைன்ல பண்ணிருக்கோம். ஆமா, டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நம்பர்னு போட்டுருக்கோம். ஸ்டார்ட் டிபார்ட்மெண்ட் வந்து 0 இருக்காது, சிஎஸ்சியா இருக்கும். 0 சிஎஸ்சி போட்டு 0 நம்ம அங்க அசைன் பண்றது, இன்புட்டா வருது சிஎஸ்சி தானே வரும், சிஎஸ்சி தான் 10 இப்போ ரன் பண்ணு. அதனால அது எம்டியா இருக்கு, எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்டா இருக்கு. ஆனாலும் வரலையே. இது ஸ்டார்ட் டிபார்ட்மெண்ட்ங்கிறது வந்துட்டு ஓகே, இது இன்புட் பாராமீட்டர் இல்ல, அது கிளாஸ்ல அசைன் பண்ணிருக்கோமா. This start department equal to department number தான் அங்க அசைன் பண்ணிருக்கோம், கரெக்ட்டா? This start department equal to department அசைன் பண்ணிக்கலாம், டிபார்ட்மெண்ட் நம்பர் தூக்கிறோம் இங்கயா. அந்த this start department equal to department போட்டு டிபார்ட்மெண்ட் நம்பர் நமக்கு தான் தேவையில்லையே. ஓகே, அதுல போட்டுனா இப்போ உள்ள வர டிபார்ட்மெண்ட் this start department அந்த கிளாஸ் அசைன் ஆயிடும். சோ அப்ப அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆக்சஸ் பண்ற ஆக்சஸபிலிட்டி கிடைச்சிரும். இப்போ ரன் பண்ணு. நம்ம இங்க கொடுத்திருக்கோம்ல இந்த அட்டெண்டன்ஸ் this dot attendance number is equal to object dot attendance அந்த மாதிரி கொடுக்கணுமா, அந்த மாதிரி கொடுத்துப்பாரு. அப்ப ரைட். ஆனா அது மாதிரி கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தான் கோட் ஒன்று ஜெனரேட் பண்றோம் இல்லையா, அந்த கோட் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். நம்ம ஆக்சுவலா 104 கோட் தான் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்போ சரி ஓகே, அதை பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணேன். ஸோ அப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா this dot department equal to object admin dot department அசைன் பண்ணிட்டோம். அதாவது அந்த போன கன்ஸ்ட்ரக்டர்ல வந்த வேல்யூ இதுல அசைன் பண்ணிட்டு அப்புறமா அது சிஎஸ்சி செக் பண்ணலாம். ரைட், ஓகே. இப்போ சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அப்போ ரோல் நம்பர் வந்துருச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துருச்சு, கரெக்டா? ஸோ அப்போ சம்மரைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர்ல காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ரோல் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் 2 இருக்கு அப்படின்னா இல்ல 2 டிஃபரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதுலயே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருக்கோம், ஆதார் நம்பர் வச்சிருக்கோம். ஆதார் நம்பர்ங்கிறது ஸ்பெசிஃபிக்கா இதுக்காக கிடையாது, பட் அந்த ஆதார் நம்பரோட நம்ம எல்லாத்தையும் லிங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஓட்டர் ஐடி, நம்மளோட லைசன்ஸ், அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, இந்த எல்லா டீடைல்ஸும் அதுல இருந்து எடுத்து ஆதார் கூட அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம். இது ஒரு இன்னொரு ஒரு சினாரியோ. பட் இந்த சினாரியோவே ரோல் நம்பர்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்றது இது பெட்டரா இருக்கும், கரெக்ட்டா? சோ இப்போ என்னன்னா பர்பஸ் அண்ட் சிச்சுவேஷன் அண்ட் டெஃபினிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டர் ரிமைன்ஸ் சேம். அதுல எதுவுமே மாற்றம் இருக்காது. ஒரே விஷயம் என்னன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து சில விஷயங்களை ரீயூஸ் பண்ணி இன்னொரு ஐடென்டிஃபிகேஷனை அதே ஆப்ஜெக்ட்டுக்கு கிரியேட் பண்ணணும்னா, ஏன்னா இது ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் ரோல் நம்பர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். சோ அப்ப அதே ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். So that is what the information about copy constructor. Okay va? வேற டவுட் இருக்கா? இல்ல. ஓகே. சோ இதுக்கும் பர்பஸ் சிச்சுவேஷன் எடுத்து டெஃபினிஷன் எடுத்துங்க. அதே மாதிரி நீங்க யாராவது இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வீடியோல உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி தேவைப்பட்டாலோ இல்ல வேற ஏதாவது குழப்பம் இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் கேளுங்க, நாங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். அண்ட் அதே மாதிரி பர்பஸ் சிச்சுவேஷன் எழுதி டெஃபினிஷன் எழுதுறது நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வியூல டிஃபரெண்டா ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ரூல்ஸோட மிச்ச கான்செப்ட்ஸ் நம்ம வீடியோ போடுறோம். Thank you for watching. Subscribe to Coderead Academy channel. Thank you so much.